தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2025ஓட 9வது போட்டி ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன் எஸ்கேஎம் சேலம் ஸ்பார்டன்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது, ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு இந்த சீரீஸுக்கு இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. SCF கிரிக்கெட் கிரவுண்ட் சேலமில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு சின்னதாக இருக்குது. இன்றைக்கி டேயில் மழை அப்படின்னா கூட ஆன் டைமில் மழை குறைவாக தான் இருக்குது. மோஸ்ட்லி மேட்ச் நடக்கும், அந்த ஸ்டார்ட் டிலே ஆகலாம். June 13 7:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 29 போட்டி, அதில் 17 பேட் ஃபர்ஸ்ட்டு, 11 சேசிங்கு, 153 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். இங்கே பேட் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஓரளவுக்கு ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது செகண்ட் ஹாஃப் டஃப்பாக இருந்திருக்கு. போன சீசனில் ஸ்டார்ட்லேயே அப்படி தான் பார்த்தோம். ஈவன் ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்கோர் வரலைன்னா கூட செகண்ட் ஹாஃபில் இன்னுமே டவுன் ஆகியும் பார்த்துருக்கோம். 153 தான் ஆவரேஜ். அதனால் நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 7 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக. என்ஆர்கே அதிக ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. சேலம் ஸ்பார்டன்ஸ் 87க்கு 10 அப்படின்னு லோ ஆகியிருக்காங்க. 150 பிலோவா 14 டைம்ஸ், மிடில் ஸ்கோர் 8 டைம்ஸ் அண்ட் 190 அபோவா 6 டைம்ஸ் ஸ்கோர் வந்திருக்கு. ஐடிடி விளையாண்ட 6 போட்டியில் 2ல் வின் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் விளையாண்ட 8 போட்டியில் 2ல் வின் பண்ணியிருக்காங்க. ஐடிடி கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்காங்க. இந்த சீசன்லேயும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்காங்க. அண்ட் சேஸ் பண்ணி ஜெயிக்கலை ஐடிடி. அண்டு உங்களோட விக்கெட்ஸு சேஸ் பண்ணும்போது 8 விக்கெட்டு ஆவரேஜாக இருந்திருக்கு. அண்டு எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதே 9 விக்கெட் ஆவரேஜாக விட்டுருக்காங்க. நிறைய டைம் அவங்க ஆல் அவுட் ஆகிருக்காங்க அப்படின்னு இந்த நம்பர் சொல்லுது. அண்ட் ரீசன் நம்பர், போன சீசனோட ஆரம்ப போட்டிகளெல்லாம் இங்கே தான் நடந்தது. சேலமில் தான் போன டிஎன்பிஎல் ஸ்டார்ட் ஆச்சு. முதல் 9 போட்டி இங்கே நடந்தது. ஸ்கோர் பாருங்கள், 141 முதல் போட்டியில் வந்தது. அதில் அதையே அடிக்க முடியாமல் 128க்கு 6 அப்படின்னு சிஎஸ்டி முடித்தாங்க. அதில் கோவை வின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் 160 180 ரேஞ்ச் ஸ்கோர், 2 ஸ்கோர், ஒரு 193 ஒரு 180 அப்படின்னு இருந்திருக்கு. 160 ரேஞ்சில் சில ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. அந்த 160 ரேஞ்சில் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குறோம். ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் டீசன்ட் டீம். இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டராக செலெக்ஷனில் வச்சுருக்காங்க. சாய் கிஷோர் லீட் பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாருன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அவரோட ஆட்டிடியூட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆப்போனன்ட்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மாதிரி சில விக்கெட்ஸ் அவரால் எடுக்க முடியுது. அண்ட் பேட்டிங் டெப்த் அப்படின்னு பார்க்கும்போது மதிவானன் வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த். இவன் இசைக்குமுத்து பேட்டிங்கில் எப்படி இருப்பார்னு தெரியல. பவுலிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்குற பவுலராக இருக்கார். முதல் போட்டியில் கலக்கிட்டார் அப்படின்ற அந்த இடம் இருக்குது. அமித் சாத்விக், துசர் ரஹைஜா ஓப்பன் பண்ணுறாங்க. ரஹைஜா இந்த சீசனில் செம்ம கலக்கலான ஸ்டார்ட் 2 போட்டியிலையுமே கொடுத்துருக்காரு. விக்கெட் கீப்பராக இருக்கிற அந்த அடிஷ்னல் பாயிண்ட்டும் இருக்குது. சாத்விக் விக்கெட் கீப்பர் பேட்டர், பட் அந்தளவுக்கு இது வரைக்கும் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கல. டீசெண்டான பேட்டர், டவுட்டே இல்லை. ராதாகிருஷ்ணன் ஸ்டெடி பண்ணி பெருசாக எடுத்துகிட்டு போவார். வாய்ப்பு போன போட்டியில் கிடச்சிது. பிரதோஷ் ரஞ்சன் பால் சூப்பர் பிளேயர். ரீசெண்டாக தமிழ்நாடு கிரிக்கெட் நிறைய விளையாடுறத பார்க்குறோம். உத்ரசாமி சசிதேவ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர். சில நேரங்களில் பெருசாக எடுத்துகிட்டு போய் பார்த்துருக்கோம். நிறைய நேரங்களில் சிஎஸ்டிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பட் இந்த போட்டியில் எப்படி பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். ரீசெண்டாக நிறைய அவரோட சக்ஸஸ் பார்க்கல. டெரல் ஃபெராரியோ போன போட்டியில் இம்பாக்ட்ஸ் பேஸில் யோசித்தோம். பட் முன்னாடியே மேட்ச் முடிஞ்சதுனால இவர் உள்ளே வரல. பாசிபிளாக இவர் தான் இருப்பார்னு எதிர்பார்க்குறோம். முகமது அலி ஆஃப் பிரேக் பவுலிங் நல்ல அவுட்புட் போன சீசனில் கொடுத்தாரு. இந்த சீசனில் பார்க்கணும். போன போட்டியில் நிறைய பவுலிங் கொடுக்கல. இருந்தால் கூட சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு எகென்ஸ்டாக ஓவர்ஸ் வீசுவார்னு எதிர்பார்க்கலாம். சாய் கிஷோர் சூப்பராக லீட் பண்ணிகிட்டு இருக்கார். பேட்டிங் எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. மேலே வந்தெல்லாம் பார்த்துருக்கோம். ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்கார். மதிவானன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு கூட சப்போர்ட்டுக்கு நல்ல பவுலிங் ஓவராலாக நல்ல ஃபீல்டராகவும் பார்த்துருக்கோம். குயிக்காக இருப்பார். இசைக்குமுத்துவோட எக்ஸ்ட்ரா பேஸ் வேல்யூவாக இருக்குது. சூப்பரான பவுலிங் போன போட்டியில் கொடுத்துற கலக்னார். ஆர் சிலம்பரசன் நல்ல பவுலராக இருந்திருக்கார் ஓவர் த இயர்ஸு. அண்டு நட்ராஜன் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இங்கேயே செம்ம அடி வாங்குறாரு. அண்ட் டிசிக்கு இந்த சீசனில் விளையாடலை, ஏன் விளையாட வைக்கல அப்படின்ற கேள்வியெல்லாம் இருந்தது. அண்ட் அந்த இடத்துல கண்டிப்பாக இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது. அண்டு விளையாண்ட ஒரு சில போட்டிகளுக்கு அப்புறமும் திருப்பி இன்ஜுரி ஆனதுனால தான் அவரால் விளையாட முடியல. இப்போயுமே அந்த கன்சர்ன் இருக்கிறதுனால தான் சரியாக பவுல் போட மாட்டார்னு நான் நம்புகிறேன். ராஜ்குமாருக்கான வாய்ப்பு இருக்குமா பார்க்கணும். ஏன்னா முதல் போட்டியில் ஒரு விளையாண்ட ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணார். பாசிபிளாக போன போட்டி ஜெயிச்சதுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ண தான் பார்ப்பாங்க.
எஸ்கேஎம் சேலம் ஸ்பார்டன்ஸ் ஹரிநிசான் போன சீசனில் ஒன்றுமே பண்ணலை, சீசன் ஃபுல்லாக 50 கூட அடிக்கல அப்படிங்கிற இடத்துலேருந்து போன போட்டியில் அவரோட ஹை ஸ்கோரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு ரைஸ் நல்லா இருக்கும். கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டான பிளேயர், இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய பிளேயராக பார்த்துருக்கோம். ஈவன் சிஎஸ்கேக்கே செலக்ட் ஆகிருக்காருங்கும் போது அவருக்கு குவாலிட்டி இருக்குது. பட் ரீசெண்டாக அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லாத இடத்துல போன போட்டி வந்தது கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கும். அபிஷேக் லீட் பண்ணுறாரு, எதிர்பார்க்கல, அண்ட் டீசெண்டான லீடர். ஆனால் நிறைய டெசிஷன் மேக்கிங் தப்பாக இருக்குது. ஸோ நிறைய பவுலிங் ஆப்ஷன் சரியாக ரொட்டேட் பண்ண மாட்டார். அதே நேரத்தில் நிறைய யூஸ் பண்ண பார்க்குறாரு, சிம்பிளாக வச்சுக்க மாட்டுறாரு. அது வந்து அவருக்கு மைனஸ்னு பார்க்கணும். அண்ட் பேட்டிங் பேஸில் லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் இந்த யூனிட்டை மெயின்டைன் பண்ண பார்க்குறாங்க. ஹரிநிசாந்த் இருந்ததுனால நிதிஷ் ராஜகோபாலுக்கான வாய்ப்பு வந்து இல்லாமல் இருந்தது. போன போட்டியில் ரொம்ப லேட்டாக அனுப்புனாங்க. முதல் போட்டியில் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கின ஒரு பிளேயராக லேட்டாக அனுப்புறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம். எனிவே இங்கே ஹரிநிசாந்த் அவுட் ஆனால் நிதிஷ் ராஜகோபால் எதிர்பார்க்கலாம், இல்லாட்டி விவேக் வருவாரா இல்லை கவின் வருவாரா அப்படின்னு பார்க்கணும். விவேக் போன போட்டி பர்த்டே பாயாக இருந்தார். ஸோ அது ஒரு காரணம் கூட அவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இருந்திருக்கலாம். பவுலிங் பேஸில் நிறைய கன்சிடர் பண்ண மாட்டாங்க. விவேக்கோட பவுலிங் நமக்கு தெரியும், ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணுவார். இப்போ கன்சிடர் பண்ணல, அது காரணம் சன்னி சந்து, ஹாரிஸ்குமார், இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. சப்போர்ட்டுக்கு முகமது பொய்யாமல் இருக்காங்க. அப்படின்ற இடத்துல டெஃபினட்டாக வந்து விவேக்கான பவுலிங் வாய்ப்பு குறைவாக இருக்குது, பார்த்துக்கலாம். அண்ட் கவினோட பேட்டிங் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரீசெண்டாக நல்லா பண்ணிட்டு இருக்கார். போன போட்டி அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட் அப்படின்ற முறையில் அவுட் ஆனார். சன்னி சந்து ப்ரொமோட் பண்ணாங்க, அந்த விஷயத்தை சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணார். பேட்டிங்கில் நல்ல எபிலிட்டி இருக்குது, ஸ்டெடி பண்ணி இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணார். ஹரிஸ்குமாரோட ஹிட்டிங் தெரியும், செம்மையான ஹார்டு ஹிட்டை பொலாடுங்கிற மாதிரிலாம் இங்கே விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவரோட ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. நிதிஷ் ராஜகோபால் பாசிபிளாக மேலே வருவார்ன்ற எதிர்பார்ப்பு தான். மேலே வந்து ஸ்டெபிலிட்டி கொடுத்து அடிக்க முடியும். போன போட்டியிலே சில ஃபேன்சி ஷாட்ஸ்லாம் ட்ரை பண்ணார். கண்டிப்பாக இருக்குது கெப்பாசிட்டி, அதில் டவுட்டே கிடையாது. கௌரி சங்கர் நல்ல ஆல்ரவுண்டர். போன போட்டியில் பவுலிங்கில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்ராக்ஸு. ஸோ ஒரு பாயிண்டில் ராகில் ஷா, கௌரி சங்கர்னு யோசிக்கும் போது கௌரி சங்கர் பாசிபிளாக பின்னாடி ரீப்ளேஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நல்ல பவுலிங் இருக்குது. ராகில் ஷாவோட அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சூப்பராக வீசினார் போன போட்டியில், அதையுமே பார்த்தோம். முகமது பொய்யாமொழி டீசெண்டான பவுலர்ஸ். முகமது நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக அண்ட் எண்ட் ஓவரில் 2 ஓவர் வச்சுக்கிறாங்க. அது பொய்யாமொழியை பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர் லேட்டர் ஓவரில் வச்சுக்க பார்க்குறாங்க. அண்ட் வெரைட்டி தான் இவரோட ஸ்ட்ரென்த்து. யாழ் அருண்மொழி டீசெண்டான ஆஃப் பிரேக் பவுலர். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸை டார்கெட் பண்ணி இவரை கொஞ்சம் ஓவர்ஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஐடிடி அண்ட் எஸ்எஸ்எஸ்ன்னு பார்க்கும்போது ஐடிடி கொஞ்சம் பெட்டர் டீமாக இருக்காங்க. பவுலிங்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்டு பேட்டிங் டெப்த் பேஸில் யோசிக்கும் போது. பட் எஸ்எஸ்ஸில் என்ன ஒரு விஷயம்னா மிடில் ஹார்டு ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி யோசிக்கும் போது டெஃபினட்டாக ஈக்குவல் ஃபைட் எஸ்எஸ்ஆல் கொடுக்க முடியும். முதல் போட்டியில் கொஞ்சம் சேசிங் டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்குமோ, அதே நேரத்தில் இந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன் பேஸில் சேசிங் டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க தோணுது. அதனால் இன்றைக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும் சேசிங் டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். அண்டு ஹார்டு ஹிட்டிங் பேஸில் யோசிக்கும் போது இங்கே மிடில் ஹரிஸ்குமார், சன்னி சந்து, விவேக் ஒரு வேலை, இந்த மாதிரி கொஞ்சம் கேம் சேஞ்சஸ் இங்கே இருக்காங்க. அண்ட் அதே இடத்துல ஐடிடின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் ப்ளஸ் ஹார்டு ஹிட்டிங் அப்படின்ற மாதிரி இங்கே பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கணும். பவுலிங்கில் இசக்கி முத்து புதுசு அப்படின்ற அந்த இடத்துல பார்க்கணும். அதே மாதிரி ஆர் சிலம்பரசன், நட்ராஜன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற இடத்துல பெஸ்ட்டாக பண்ணுறாரு. பட் இசக்கி முத்தோட எக்ஸ்ட்ரா பேஸ் போன போட்டியில் வேறு லெவல் பண்ணுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈக்குவலாக இந்த 2 டீமையும் வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. நியூ பாலில் நட்ராஜன் அண்டு சிலம்பரசன் எடுத்துப்பாங்கன்னு தோணுது. இசக்கி முத்து ஃபாலோ பண்ணுவார் பாசிபிளாக பவர் பிளேயில். இல்லை லெஃப்ட் ஹேண்டர் மேலே இருக்காங்க, ஹரிநிசாந்த் இருக்குன்னா முகமது அலி அந்த நியூ பால் எடுத்து வீசக்கூடிய எபிலிட்டி வச்சிருக்காரு. அந்த மாதிரி யோசிக்கலாம். மதிவண்ணனும் பார்த்தீங்கன்னா நியூ பாலில் நிறைய நேரம் வீசுவார். ஸோ பவர் பிளேயில் முகமது அலியோ மதிவண்ணனோ வந்து ஆச்சரியப்படுறதுக்குல. இசைக்கு மொத்தம் மிடில் பேஸ் அண்ட் லேட்டர் பேஸில் வீசுவார். அண்டு ரகுபதி சிலம்பரசன் அண்டு நட்ராஜன் எண்டு ஓவரில் வீசுவாங்க. அண்ட் எஸ்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் முகமது வீசுவார் ஒரு சைடு, இன்னொரு எண்டில் சன்னி சந்து. 2 பேருமே ஸ்ட்ரிங் எபிலிட்டியோடு இருக்கிற பவுலர்ஸு. ஸோ அண்ட் தேவைப்படுற இடத்துல ஹரிஸ்குமாரோட பவுலிங், யாழ் அருண்மொழியோட பவுலிங், கௌரி சங்கரோட பவுலிங் இருக்கும். ராகில் ஷா ஓரளவுக்கு அதிகமான ஓவர்ஸ் வீசுவார்னு எதிர்பார்க்கலாம். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி போட்டியில் ராகில் ஷா அண்ட் கௌரி சங்கரோட ஓவர் கொஞ்சம் குறைஞ்சு யாழ் அருண்மொழியோட ஓவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவேக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் நான் பார்க்குறேன் பவுலிங் பேஸில். பேட்டிங்கில் ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பேஸ் பண்ணி எஸ்எஸ்எஸ் யோசிக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்ப்போம் விவேக் எடுக்கிறதுக்கு.
பவுலிங் ஆப்ஷன் கண்டிப்பாக சேலம் ஸ்பார்டன்ஸுக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் இவங்க நிறைய வீசுவாங்கன்னு கெஸ் பண்ணுறது ரொம்பவே டஃப். பட் யாழ் அருண்மொழி அதிகமாக வீச வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சில லெஃப்ட் ஹேண்டர்ஸை டார்கெட் பண்ணி. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால ராகில் ஷா அண்ட் கௌரி சங்கரோட ஓவர் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. முகமது பொய்யாமொழி ஃபுல் கோட்டாக வீசுவாங்க. முகமது பொய்யாமொழி எண்ட் ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அண்ட் இந்த சைடு பவுலிங் ஆப்ஷனில் முகமது அலி அடிஷ்னலாக இருக்கிற சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எகெயின்ஸ்டாக பயன்படுத்த வாய்ப்பு. அதனால் மதிவணனோட ஓவர் வேணால் கொஞ்சம் குறையலாம். சாய் கிஷோர் மோஸ்ட்லி முழுமையான ஓவர் வீசுகிறாரு. இசைக்குமுத்து போன போட்டியில் வீசினதுலேருந்து கண்டிப்பாக வந்து நிறைய வீசுவார்னு தோணுது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவும் இருக்கார். ரகுபதி சிலம்பரசன் அண்ட் நடராஜனோட ஓவர் மோஸ்ட்லி இருக்கும். பட் சிலம்பரசனோட ஓவர் இசைக்குமுத்து ஓவர் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் குறைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள சிலம்பரசன் அண்ட் நடராஜன் எண்ட் ஓவரில் வீச வாய்ப்பு. சேலம் ஸ்பார்டன்ஸ் தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க ஐடிடி அப்படின்னு பார்க்கும்போது. இதில் சேஸ் பண்ணும்போது ஐடிடி சேலம் ஸ்பார்டன்ஸை ஜெயிச்சதே இல்லை. அண்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டும் பேட் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபேவர் இருக்கிறதுனால ஐடிடி ஒரு வேளை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஐடிடி போன போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. செமையான ஒரு வின்னு அப்படின்னு பார்க்கலாம். திண்டுக்கல் டிராகன்ஸை காலி பண்ணி ஜெயித்தாங்க. அது ரொம்ப வந்து 93க்கு 10 அப்படின்னு காலி பண்ணி. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கு முன்னாடி 4 போட்டி தொடர்ந்து தோற்றுருக்காங்க போன சீசனில். அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் இந்த சீசனோட ஸ்டார்ட் ஒரு போட்டி அப்படின்ற இடத்துலையும் தோற்றுருக்காங்க. 2 போட்டியில் ஒரு வெற்றி, அது பெரிய வெற்றியாக அமைஞ்சது கொஞ்சம் பாசிட்டிவ். சேலம் ஸ்பார்டன்ஸ் விளையாண்ட 2 போட்டியிலுமே ஜெயிச்சிருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்பவே சூப்பர் விஷயம்னு பார்க்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்க தோற்றுருக்காங்க போன சீசனில். 2 டீம் விளையாண்ட போட்டிகள் ரீசெண்டாக பார்க்கும்போது சேலம் ஸ்பார்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஓவராலாக அதிகம் அப்படிங்கிறது தான் இருக்குது. டாப் 14 மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. பிக் பேஸில் அபிஷேக் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் டாப் ஆர்டர் டீசன்ட் சக்ஸஸ் கொடுக்க முடியும். கேப்டன்சி ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் இருக்கலாம். ராதாகிருஷ்ணன் ஸ்டெடி பண்ணி எடுத்துகிட்டு போவார். பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுவார். நம்பர் 3ல் வந்தால் கண்டிப்பாக ஒரு டீசன்ட் பேட்டர், அதில் டவுட்டே இல்லை. ராஜ்குமாரோட ராதாகிருஷ்ணன் இந்த டாஸை இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்வாப் இது இருக்கலாம். பட் ராதாகிருஷ்ணன் இருக்கிற பட்சத்தில் இன்னிங்ஸ் பில்டர் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். முகமது அலி, சிலம்பரசன், நடராஜன் இவங்கெல்லாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. முகமது அலி ஹிட் பண்ணார்னா டக்குன்னு கேமை சேஞ்ச் பண்ணுவார். அந்த 30+ ரன்ஸு நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரி இடத்துல முகமது அலி வச்சு பார்க்கணும். அதே நேரத்தில் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால இன்றைக்கி கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து போல் பண்ணலாம். அதையுமே கன்சிடர் பண்ணுங்கள். சிலம்பரசன், நடராஜன் எண்ட் ஓவரில் வச்சுருக்காங்க. நடராஜனோட அந்த பெஸ்ட் அவுட்புட் இது வரைக்கும் வரல. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். அண்ட் அதர்வைஸ் அவர் பிக் பண்ணணும்னா சடனாக யார்கரில் கடைசி ஓவரில் 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படின்னு எடுத்தாலும் நமக்கு பெரிய பாசிட்டிவ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி தான் டெஃபினட் பிக்காக நடராஜனை யோசிக்கணும். துஷர் ரஹேஜா, சனி சந்து, முகமது இப்படி தான் நிறைய பேர் கேப்டனாக போயிருக்காங்க. ஹரி நிசாந்த், முகமது அலி அண்டு சாய் கிஷோர் சைடு யோசிக்கணும். முகமது அலி ஓவர் கொஞ்சம் அதிகமாக வீச வாய்ப்பு இருக்குது. சாய் கிஷோர் கண்டிப்பாக அவரோட முழுமையான கோட்டா வீசுவார். அண்ட் பேட்டிங்கில் வந்தாலும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஹரி நிசாந்த் டாப் ஆர்டரில் போன போட்டியில் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. அதை கான்ஃபிடென்ட்டாக இந்த போட்டிலையும் எடுத்து வரலாம்னு தோணுது. விக்கெட் கீப்பர் ரஹேஜா நல்ல சாய்ஸு, கவின் நல்ல சாய்ஸு, சாத்விக் அவ்வளோ கிரேட்டாக விளையாடல. பட் சில நேரங்களில் இன்னிங்ஸ் பில்டு அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காரு. பேட்டிங் பேஸில் ஹரிநிசாந்த் சூப்பர் சாய்ஸு. நிதிஷ் ராஜகோபால் நம்பர் 3 வர்றப்போ கண்டிப்பாக நல்ல சாய்ஸ் தான். பட் ஹரிநிசாந்த் வந்து கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிச்சிங்கன்னா நிதிஷ் ராஜகோபாலை குறைச்சிருங்க. அதே நிதிஷ் ராஜகோபாலை கேப்டன் யோசிச்சிங்கன்னா ஹரிநிசாந்தை எடுக்காதீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சிங்க. ஏன்னா லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் பேஸில் அந்த டீம் யோசிக்கிறாங்கும் போது டாப் ஆர்டரில் ஹரிநிசாந்த் அவுட் ஆனால் தான் நிதிஷ் ராஜகோபால் இறங்குவார். அப்போ கேப்டனாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணலாம். ஸோ அந்த பேஸில் தான் கொஞ்சம் மைண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக டீம் ட்ரை பண்ணுறவங்க, நிறைய டீம்ஸ் ட்ரை பண்ணுறவங்க யோசிங்க. ஆனால் கண்டிப்பாக பெரிய இன்னிங்ஸ் 2 பேர்த்தாலையும் கொடுக்க முடியும். அந்த கெப்பாசிட்டி இருக்குது. விவேக் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். போன போட்டியில் ப்ரமோட் பண்ணாங்க. பிரதோஷ் ரஞ்சன் பால் இன்னிங்ஸ் பில்டர் கண்டிப்பாக பிக் பண்ணணும். ராதாகிருஷ்ணனும் ஒரு டீசன்ட் சாய்ஸு. அண்டு கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி போகிறாரோ, போன சீசன்லேருந்து கொஞ்சம் டவுனாக இருக்காரோ அப்படிங்கிற ஃபீல்னால ராதாகிருஷ்ணனை எடுக்க யோசிக்கிறேன். ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். முகமது நல்ல சாய்ஸு. முகமது அலி சூப்பர் சாய்ஸு. சன்னி சந்து நிறைய பேர் பிக் பண்ணுற சாய்ஸு. மதிவண்ணன் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஹரிஷ்குமார் ஹிட்டிங் பீஸில் பேக் ஹேண்டில் குறிப்பாக சேலம் ஸ்பார்டன்ஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்கன்னா ஃபினிஷ் பண்ணி கொடுப்பார். போலிங் பீஸ்லையும் கொஞ்சம் வீசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இல்லை அந்த அளவுக்கு நான் யோசிக்கலை அப்படின்னா பவுலர் சைடில் இருக்கிற இசைக்குமுத்து, சாய் கிஷோர், பொய்யாமொழி, ராகில் ஷா இவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாம். ராகில் ஷா இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து யோசிங்க. ஏன்னா 2 பாயிண்ட்டு ராகில் ஷா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் இருக்கனால ஓவர் குறைவாக கூட இருக்கலாம். ஸோ அந்த பாயிண்டில் தான் இப்போதைக்கு நான் பொய்யாமொழி எண்ட் ஓவரில் வீசுகிறதுனால எடுத்துக்கிறேன். ஸோ அதே வந்து
ஐடிடி வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் நட்ராஜன் சிலம்பரசனாக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். அது கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. முதல் போட்டி கொஞ்சம் சேஸ் டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அந்த கண்டிஷன் பேஸ்லேயும் யோசிக்கும் போதும் நிறைய நேரங்களில் இந்த மழை பெய்யுது அப்படின்னா இனிஷியலாக ஸ்விங் கிடைக்கும், நிறைய விக்கெட் சொல்லுவோம், அப்படிலாம் யோசிப்போம். பட் எங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய வந்து இப்போ ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துடுச்சு. அதனால் அந்த மாய்ச்சர் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணும். அதே நியூ பாலில் ஹோல்டு பண்ணும்போது கொஞ்சம் பெட்டர் நின்று ஆடலாம். ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதனால் மழை பெஞ்சதுன்னா இனிஷியலாக விக்கெட் விழுவோம் அப்படின்னு. பட் இனிஷியலாக விக்கெட் விழுவோம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் எப்போ வரும் இந்த மாதிரி தமிழ்நாடு கிரிக்கெட் டிஎன்பியில் விளையாடும் போது என்னன்னா, மேக்ஸிமம் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கேமாக 10 overs நடத்துகிறாங்க. அப்போ வந்து குயிக்காக அடிக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த பால் நின்று வர்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அடிக்க பார்க்கும்போது தான் விக்கெட் விடும். ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா பயங்கரமாக ஜிப் ஆகும், ஸ்விங் ஆகும் அப்படின்லாம் நிறைய யோசிக்க வேண்டாம். அது அவ்வளோவெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இந்த அதே நேரத்தில் கிராஸ் நிறையா இருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். டிஎன்பிஎல் நடத்தும் போது நிறைய கிராஸ் வச்சுலாம் நம்ம ட்ராக்ஸை பார்க்குறதே இல்லை. மேபி இன்றைக்கி முதல் போட்டி அப்படின்றதுனால அதை கொஞ்சம் பெட்டராக வந்து கிராஸெலாம் வச்சு ட்ராக்ஸை ரெடி பண்ணுறாங்களா அப்படி வேணால் கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் அந்த பாயிண்டில் மட்டும்தான். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சாயிலுக்கு நிறையெல்லாம் வந்து ஜிப் பண்ணி கொடுக்காது. அதனால் ஓப்பனர்ஸ் டீசெண்டான ஸ்டார்ட் கொடுக்க முடியும். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் கேப்டன் சாய்ஸுக்கு சனி சந்து கொஞ்சம் மேலே வர்றாரு. அண்ட் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிற அந்த பாயிண்டில் முகமது யோசிக்கணும். 2 போட்டியிலுமே சூப்பராக பண்ணிட்டார், அதில் டவுட்டே இல்லை. பட் ஸ்டில் பேட்டிங் பேஸில் இல்லை, பவுலிங் பேஸில் தான் அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதனால் அதை பார்க்கணும். ரஹீஜா நல்லா பண்ணுறதுனால இப்போதைக்கு நான் ரஹீஜா பிக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கான்ஃபிடென்ட் பேட்டிங் லுக் இருக்குது. டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.